யூடியூப் சேனல்ஸில் பார்த்தோம்னா 100 நாளில் கூட நீங்கள் படித்து பாஸ் ஆகிடலாம், அரசு அதிகாரி ஆகிடலாம் அப்படிலாம் நிறைய கேப்ஷன்ஸ் போட்டு உங்களுக்கு நிறைய சேனல்ஸ் வந்து வீடியோஸ் போடுவாங்க. அதை பார்த்தாலும் தயவுசெய்து யாரும் ஏமாறாதீங்க. நமக்கான ஷெட்யூலை நாம் போட்டு படித்தா மட்டும்தான் லாஸ்ட் நமக்கு இன்னும் ஒரு 130 டேஸ் இருக்குது, 120 டேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 100 நாளாக கூட வச்சுக்கலாம். 100 நாள் டெஸ்ட்டு பார்த்தோம்னா எதுக்காக நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வீட்டில் இருந்தே படிக்கிறேன், நான் ஓனாகவே படிக்கிறேன் அப்படின்னு. ஓனாக படிக்கிறது ஓகே, நம்ம எந்த இன்ஸ்டியூட்லேயும் போய் பெருசாக அமௌண்ட் பே பண்ணி படிக்க முடியாத சூழல் இன்றைக்கி எத்தனையோ தம்பி தங்கச்சியெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நான் சொல்கிறது என்னென்னா, நான் எப்படி படித்தேன், எனக்கான பிளானை நான் எப்படி போட்டேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக படிக்கிறோம் அப்படின்னா நம்ம கேட்போம், எனக்கு இதுக்கு ஷெட்யூல் போட்டு கொடுப்பா, நான் அதை நீ என்ன ஃபாலோ பண்ணுற அதையே நானும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிலாம் கேட்டுப்போம். அது வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கான ஷெட்யூலை நம்ம படிக்கிறது அப்படியே வந்துருமா இந்த 120 நாள் 130 நாட்களில் அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம டெஸ்ட் பேட்சோ இல்லை வீட்டில் ஏதோ ஒரு அகாடமியில் போய் நீங்கள் டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னா, யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என் பெயர் மதினா மெஹராஜ் பானு. நான் நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வில் கம்யூனிட்டியில் ஸ்டேட் லெவல் 9th ரேங்க் எடுத்திருக்கேங்க. இந்த சாதனையை நான் எப்போ பண்ணேன்னா என்னோட 37 வயதில் பண்ணியிருக்கேன். எனக்கு 15 வயதில் ஒரு மகன் இருக்கான், 8 வயதில் ஒரு மகன் இருக்கான். என்னால் இது முடியும் அப்படின்னா எல்லா கல்யாணான பெண்களாலையும் முடியும். அடுத்த குரூப் 4 தேர்வு பார்த்தோம்னா நமக்கு இன்னும் ஒரு 130 நாட்கள் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு குரூப் 4க்கு. இப்போ 130 நாள் தான் இருக்குது, என்னால் படிக்க முடியுமா, என்னால் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 130 நாட்களையும் நம்ம கரெக்டாக பிரித்து படித்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும். இதில் அதிகமாக வெயிட்டேஜ் இருக்கிற போர்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அது எல்லாருக்குமே தெரியும், தமிழ் தான் வந்து நமக்கு நல்ல ஒரு ஸ்கோர் கொடுக்கக்கூடிய ஏரியா. அப்போ நம்ம தமிழ் இப்போது பேட்டர்னும் மாற்றிருக்காங்க, சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ தமிழ் இலக்கணம் தான் முக்கியம். அப்படிங்கிற பட்சத்தில் 6th to 12th இலக்கணம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு சிறப்பு தமிழ் 11th 12th சிறப்பு தமிழ், இது எல்லாமே நம்ம இலக்கணம் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். இலக்கணம் நம்ம புக்கில் இருக்கிறத அப்படியே படிக்கிறத விட அதை பொருள் உணர்ந்து படிச்சுக்கிட்டோம்னா அவங்க எது கொடுத்தாலும் நம்மளால பிரிக்க தெரியணும். நமக்கு அதுக்கு இப்போ ஒரு புணர்ச்சி விதியே ஒரு வேர்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிருச்சு, அது எந்த விதிப்படி பிரியுது அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா நம்ம எந்த வேர்டு கொடுத்தாலும் பிரிச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம பழகிடணும். புக்கில் இருக்கிறது மட்டும் வெறுமனே மனப்பாடம் பண்ணிக்காமல் அதனுடைய பொருள் உணர்ந்து நம்ம படிக்கணும். படித்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் எந்த வேர்டு எந்த புக்லேருந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்த புக்காக இருந்தாலும் நம்மளால் வந்து அதை கரெக்டாக பிரிச்சிட முடியும். அப்படியே இல்லைனாலும் நமக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வச்சு எலிமினேட் பண்ணுற ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். அப்போ நமக்கு மேக்ஸிமம் அதனுடைய பொருள் உணர்ந்துடணும். தமிழ் பொறுத்த வரைக்கும் இதுதான். நெக்ஸ்ட்டு நம்ம வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டிய ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா பாலிட்டி INM இதெல்லாம் வந்து நல்ல GSல ஒரு ஸ்கோர் கொடுக்கக்கூடிய ஏரியா. இதுக்கு நம்ம கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். INMலாம் பார்த்தீங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது INMலாம் படிக்கிறப்போ நான் டைம் ட்ராவல் பண்ணி அந்த பீரியட்லேயே போய் இறங்கி அந்த இன்சிடெண்ட்டு அங்கே ஒரு ஓரமாக நின்று பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா நான் உணர்ந்து படிப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். INMோ பாலிட்டியோ ஹிஸ்ட்ரி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் படித்ததுனாலே என்னமோ எனக்கு அப்படி ஃபீல் ஆகும். நான் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி, அந்த சம்பவம் நடந்த மாதிரி, நான் அந்த ஸ்பாட்டில் இருந்த மாதிரி நான் இமேஜின் பண்ணிப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படி தான் சொல்லி தருவேன், இந்த மாதிரி தான் இப்படி தான் அப்படின்னு. நம்ம அப்படி ஒரு கற்பனையோடு கலந்து படிக்கும்போது நமக்கு எந்த சூழல்லையும் அந்த ஒரு இயரோ டேட்டோ எதுவுமே நமக்கு மறக்காது. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். உங்களுக்கு எப்படி வருதோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை புரிஞ்சு படிச்சுக்கணும். முக்கியமாக பாலிட்டி INM. அதுக்கப்புறம் நம்ம வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டிய ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டு வரலாறு. கண்டிப்பாக அது நமக்கு தெரியும், அது நம்ம ரத்தத்தோட ஊர்ன ஒரு விஷயம், ஈஸியாக நம்மளால் அடாப்ட் பண்ணிக்க முடியும். நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்டு வளர்ந்த கதைகள் தான். அப்போது அது இந்த மாதிரி நம்ம பிரித்து கரெக்டாக படிக்கும் போது மேக்ஸ் வந்து ஒரு தமிழுக்கு அப்புறம் GS எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி மேக்ஸ் ரொம்ப முக்கியம். இங்கே நிறைய பேர் மேக்ஸு இயல்பாகவே நல்லா போடுறவங்க இருப்பாங்க. ஒரு சிலருக்கு மேக்ஸ்னால் பயம். நானே கொஞ்சம் மேக்ஸ் பயப்படுவேன். ஏன்னா எனக்கும் ஸ்கூல் டேஸ்லேருந்தே மேக்ஸ் வராது. ஆனால் எங்கள் சார் திட்டு முதல்ல சொல்லுவாங்க, ஸ்கூல் டேஸ்லேருந்து மேக்ஸ் வராதுன்னு அதை ஒதுக்கி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சுது. அப்புறம் நான் அதை புரிஞ்சுக்கிட்டு திருப்பி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு அது வரும். அப்போது வந்து நம்ம
எப்படி பண்ணுனா நமக்கு அந்த விஷயம் வரும். இப்போ ஃபார்முலாஸ் மறக்குதா, ஃபார்முலாஸ் எழுதி எழுதி பார்க்குறது, திருப்பி திருப்பி சொல்லி பார்க்குறது, அது மாதிரி பண்ணும்போது நமக்கு அது ரிவைஸ் ஆகிட்டே இருக்கும். சம்ஸ் அப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணி பழகணும். ஜஸ்ட்டு வெறுமனே கண்ணில் பார்க்காம ஒர்க் அவுட் பண்ணி பழகணும். ஒர்க் அவுட் பண்ணி பழக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பழகணும். அப்படி பழகும் போது மேக்ஸ் நமக்கு வராமல் போகாது. நம்ம ட்ரை பண்ணால் கண்டிப்பாக மேக்ஸும் வந்துடும். எல்லாமே நம்ம போடுற எஃபர்ட் தான். இப்படி நீங்கள் பிரிச்சுக்கணும். இந்த ஒரு 130 நாட்கள் இருக்குன்னா ஒரு 100 நாள் வரைக்கும் நீங்கள் இதை ரொட்டீனாக செஞ்சுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு 20 days வந்து இதெல்லாம் ரிவைஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணி எப்படி கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு வருஷம் எப்படி பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி இப்போ ரொம்ப அப்டேட் ஆகிட்டாங்க. எப்படி பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க, எந்த போர்ஷனுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க, எது லைட்டாக கேட்குறாங்க, அப்படியெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்களாக ஒரு முடிவுக்கு வரும்போது தான் உங்களுக்கு அதோட எப்படி சொல்ல வராங்க, எப்படி கேட்க வராங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரியும். நம்ம படிக்கிறது அப்படியே வந்துருமா இந்த 120 நாள் 130 நாட்களில் அப்படின்னு கேட்டால் தெரியாது. அதில் ஒரு 50% வரலாம், 40% வரலாம், இல்லை ஒரு 60% வரலாம். அப்போ எப்படி நம்ம இவ்வளோ நாளாக படித்தது அங்கே வரலையே அப்படின்னு யோசிச்சா கிடையாது. நம்ம படிக்கிறது வந்து அப்படியே வந்தால் நமக்கு லக்கு. வரலையா அந்த ஆப்ஷன்ஸ் நம்ம இது வரைக்கும் படித்ததை வச்சு அவங்க கேட்டிருக்க கொஸ்டினை வச்சு கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம எலிமினேட் பண்ணி பழகணும். அது ஈஸியாக வரும். நல்லா படிக்கிறவங்களுக்கு அது அழகாக வரும். அந்த ஆப்ஷன்ஸ் பார்க்கும் போதே நமக்கு தெரியும், இல்லை இதுக்கு இது வராது, இந்த சமயத்தில் இது நடந்திருக்கவே இல்லை, அப்போ இந்த ஆப்ஷன்ஸ் வராது அப்படின்னு எலிமினேட் பண்ணி பழகலாம். இப்படி தான் நம்ம ஸ்கில்ஸை வளர்த்துக்க முடியும். இதை நம்ம அழகாக பண்ணும் போது கண்டிப்பாக 130 நாட்கள் அப்படிங்கிறதுல வந்து ஒரு சக்ஸஸ் சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியம்தான். கண்டிப்பாக முடியும், எல்லாராலையும் முடியும். ஆனால் நீங்கள் உங்களை நம்பணும். உங்களை நம்பினா மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக. இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக படிக்கிறோம் அப்படின்னா நம்ம கேட்போம், எனக்கு இதுக்கு ஷெட்யூல் போட்டு கொடுப்பா, நான் அதை நீ என்ன ஃபாலோ பண்ணுற அதையே நானும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிலாம் கேட்டுப்போம். அது வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கான ஷெட்யூலை நீங்களே போடுங்க. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் உங்களோட 24 hours எப்படி டிவைட் ஆகுதுங்கிற விஷயம். அப்போ நீங்கள் எந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ராங், நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வீக், அதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். அப்போது நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு லைட்டாக வெயிட் கொடுத்துட்டு நமக்கு வராத சப்ஜெக்ட்டுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் நமக்கு தான் தெரியும். அப்போ நீங்கள் உங்களுக்கான ஷெட்யூலை உட்காந்து போடும்போது உங்களுக்கு தெரியும் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு இன்னைக்கு எனக்கு இந்த இவ்வளோ டைம் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தான் தெரியும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் ஷெட்யூல் போட்டு படிக்கும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு க்ரோத் பார்க்கலாம். நான் எப்படி படித்தேன், எனக்கான பிளானை நான் எப்படி போட்டேன் அப்படின்னா, நான் வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கனால டெஸ்ட் போட்டுருவேன். 200 கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன்லேயே ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணி போட்டுவேன். அப்படி தான் பண்ணுவேன். அதை தாண்டி அப்படின்னா ரெகுலராக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 500-600 கொஸ்டின் ஆச்சு டெலகிராமில் டெஸ்ட் போட்டுருவேன். அது எப்போ நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா என்னோட சாப்பிட்ற டைம், என்னோட ரிலாக்ஸேஷன் டைம். இப்போ நான் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கேன், ஒரு மாதிரி இருக்குது, சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா டக்குன்னு நான் ஃபோன் எடுத்து டெலகிராமில் போய் ஏதோ ஒரு டெஸ்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க நம்மளாட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதில் தேடி நான் 100 கொஸ்டின்ஸ் 50 கொஸ்டின்ஸ் அப்படி டெஸ்ட் போயிட்டே இருக்கும். போட்டு அதோட ரேங்க் லிஸ்ட்டில் பார்ப்பேன் நான் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட்டிருக்கேன். என்னோட ரிலாக்ஸேஷனை நான் இப்படி தான் பண்ணிப்பேன். அப்படி நம்ம தொடர்ந்து அப்படி நம்ம போடும்போதே ஒரு நாளைக்கு சாதாரணமாக 500-600 கொஸ்டின்ஸ் போட்டுற முடியும். திருப்பி அந்த விஷயத்தை நம்ம செய்யும் போது அது ஒரு பக்கம் நமக்கு மெமரைஸ் ஆகும். அப்படி தான் பண்ணணும். நமக்கு குறுகிய டைம் தான் இருக்குது, அதில் நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ் வேணும். அப்படிங்கிறப்போ என்னென்ன பண்ணி நம்ம மனசுக்குள்ள அந்த பதில்களை வந்து நம்ம நிறுத்தி வச்சுக்க முடியுமோ அதை நம்ம அதுக்கான வழிகளையெல்லாம் நம்ம கண்டிப்பாக செய்யணும். நான் அப்படி தான் பண்ணுவேன். சமையல் பண்ணும் போதும் அப்படி தான். சமையல் பண்ணிக்கிட்டு டெஸ்ட் போட்டுட்ருப்பேன் டெலகிராமில். அது ஜஸ்ட் டச் பண்ணுறதான். அதனால் நான் என்னோடய டைமை வந்து நான் அப்படி தான் பிரிச்சுப்பேன். மீதி நேரத்தில் படித்து முடித்தா டெஸ்ட் இடையில ஃப்ரீ டைமில் சும்மா ஒரு வாக்கிங் நடந்துகிட்ருக்க ஒரு ரிலாக்ஸ்க்காக அப்படின்னா கூட கையில் டெஸ்ட் போட்டுக்கிட்டே தான் நடப்பேன். அந்த மாதிரி நம்ம தான் பிரிச்சுக்கணும். நமக்கு எப்படி பண்ணுனா நமக்கு வரும் அப்படிங்கிறத பிரிச்சுக்கணும். பிரித்து உங்களுக்கான ஷெட்யூலை தயவுசெய்து நீங்களே போடுங்க. நீங்கள் எதில் வீக்கு, நீங்கள் எதில் ஸ்ட்ராங்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். டெஸ்ட்டு பார்த்தோம்னா எதுக்காக நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வீட்டில் இருந்தே படிக்கிறேன், நான் ஓனாகவே படிக்கிறேன் அப்படின்னு. ஓனாக படிக்கிறது ஓகே. நம்ம எந்த இன்ஸ்டியூட்லேயும் போய் பெருசாக அமௌண்ட் பே பண்ணி படிக்க முடியாத சூழல் இன்றைக்கி எத்தனையோ தம்பி தங்கச்சியெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க என்னால் பணம் கட்டி படிக்க முடியாது, குடும்ப வறுமை அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் அவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இப்போ டெலகிராம்லாம் பார்த்தீங்கன்னா ஏபிஜே இன்ஸ்டியூட் அவங்கள தான் ஃப்ரீ டெஸ்ட்டே போடுறாங்க. நான் மோஸ்ட்லி அவங்களுக்கு தான் டெஸ்ட் போடுவேன். ரெகுலராகவே சண்டே டெஸ்ட்டு கண்டிப்பாக அட்டன் பண்ணிடுவேன். அது வந்து நமக்கு நம்மளோட தரத்தை வந்து ஒரு பரிசோதித்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும்.
டெலிகிராம் டெஸ்ட்டு நீங்கள் திருப்பி திருப்பி போட்டுட்டு இருக்கும் போது நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க, ஏற்கனவே தப்பு பண்ண கொஸ்டினை திருப்பி சரி பண்ணிட்டோமா, அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து டெஸ்ட் போடும்போது தான் நமக்கு அது தெரிய வரும். ஃப்ரீ டெஸ்ட்டு நிறைய இருக்குது, நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஏபிஜே இன்ஸ்டியூட்டோடதும் இருக்குது. நீங்கள் டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க தொடர்ந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படி டெஸ்ட்டு போட்டு போட்டு பழகும் போது நமக்கு அந்த கொஸ்டினோட ஆன்சர் நல்லாவே மெமரைஸ் ஆகிடும். இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் போடுறோம், ஒரு 100 கொஸ்டின்ஸ் போடுறோம் அப்படின்னா அதில் என்ன தப்பு பண்ணியிருக்கோம், அதனோட ஆன்சர் கீ வந்ததும் நம்ம எடுத்து எந்த கொஸ்டினை தப்பு பண்ணியிருக்கோம், அதை ஏன் தப்பு பண்ணணும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு புது ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த இந்த நம்ம என்ன கொஸ்டின் கரெக்டாக போடுறோமோ அதை விட நம்ம தப்பு பண்ண கொஸ்டின் நமக்கு என்றைக்குமே மறக்காது. ஏன்னா அதை நம்ம தப்பு பண்ணிட்டு நல்லா தெரிஞ்சதை தப்பு பண்ணியிருப்போம், அப்புறம் போட்டுட்டு வருத்தப்படுவோம். அப்போ நம்ம தப்பு பண்ணுற கொஸ்டின் நமக்கு மறக்காது. அப்போ அதனால நம்ம திருப்பி திருப்பி நம்ம தப்பை சரி பண்ணிக்க முடியும். திருப்பி திருப்பி டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் நம்மளால் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். தொடர்ந்து டெஸ்ட்டு போடுங்க, ரெகுலராக டெஸ்ட், அது வீக்லி டெஸ்ட்டோ இல்லை டெய்லி டெஸ்ட்டோ இல்லை ஒரு நாளைக்கு ஒரு 1 hour ஒதுக்கி டெஸ்ட் போடுறவங்களும் இருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு எப்படி ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அதை பொறுத்து கண்டிப்பாக டெஸ்ட்டு போடணும். டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் நமக்கு மெயின் எக்ஸாமில் முக்கியமாக இந்த ஓஎம்ஆர் ஃபியர் போகும். நிறைய பேர் நல்லா படிப்பாங்க, ஓஎம்ஆர் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க, அதில் நிறைய மார்க் லாஸ் ஆகும். அப்போது அந்த மிஸ்டேக்கெலாம் நம்ம பண்ணக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. அப்படின்னா நம்ம ரெகுலராக டெஸ்ட்டு போட்டு பழகணும். டெஸ்ட்டு போட போட நம்மளோட தப்புகளை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். இப்போ நம்ம டெஸ்ட் பேட்சோ இல்லை ஏதோ ஒரு அகாடமியில் போய் நீங்கள் டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா அந்த டெஸ்ட்டு முடிஞ்சதும் அந்த கொஸ்டின் பேப்பரை பற்றி அனலைஸ் பண்ணுறதே கிடையாது. அதுதான் அங்கே தான் நம்ம தோக்குறோம். எங்கே நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி, இப்போ ஒரு கொஸ்டின் அப்படின்னு எடுத்தோம்னா அதை ஒரு கொஸ்டினாக பார்க்காம அந்த 4 ஆப்ஷன்ஸ்க்கும் 4 விதமான கொஸ்டின்ஸை யோசித்து நம்ம அதை அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் பார்த்து அதை அனலைஸ் பண்ணி, நமக்கு தெரியாத கொஸ்டினாக இருந்தால் அது எங்கேருந்து வந்திருக்கு, அது எந்த போர்ஷன்லேருந்து எடுத்திருக்காங்க, ஸ்கூல் புக்கில் இருக்கா இல்லை வெளியிலேருந்து கேட்டிருக்காங்களா, இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்து நமக்கு தெரியாத டேட்டாவை அந்த கொஸ்டின் பக்கத்துலேயே குறித்து வைக்கிறது. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம நெக்ஸ்ட் டைம் அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து நம்ம மறுபடியும் பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸாம் முன்னாடி நமக்கு நிறைய டேட்டாஸ் கிடைக்கும். இப்படி தான் பண்ணுவோம். நான் இப்படி தான் பண்ணுவேன். நான் டெஸ்ட்டு முடிச்சுட்டு நான் என்னோடய ஓஎம்ஆரை அந்த கொஸ்டின் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜில் பின் பண்ணி வச்சுருவேன். நான் அதிலேருந்து ஒரு 1 month ஒன்ஸ் எடுத்து நான் அந்த 4 வாரத்தில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கேன், எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அடுத்தடுத்த வாரங்களில் அது குறைஞ்சிருக்கா, அதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்ப்பேன். அந்த டெஸ்ட்டு முடித்த அன்னைக்கு மதியமே உட்காந்து என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன் அதெல்லாம் அனலைஸ் பண்ணுவேன். இனிமேல் அந்த தப்பை பண்ணிடக்கூடாது, அதில் ரொம்ப கவனமாக இருப்பேன். தவிர புது டேட்டா, அது ரிலேட்டடான டேட்டாவெல்லாம் அது பக்கத்தில் எழுதி வச்சுப்பேன். இதெல்லாம் நமக்கு எங்கே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 120 days நம்ம பிளான் பண்ணி படிக்கிறோமா நெக்ஸ்ட் Group 4க்கு, லாஸ்ட் ஒரு 15 days இருக்குது, நமக்கு ஒரு 20 days இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நீங்கள் எழுதின டெஸ்ட் கொஸ்டின் புக்லெட்லாம் எடுத்து நீங்கள் அதை திருப்பி பார்த்தாவே போதும். நீங்கள் புக் எடுக்கவே தேவையில்லை. நீங்கள் அனலைஸ் பண்ணி எழுதி வச்சுருப்போமா, ஒவ்வொரு கொஸ்டினாக எடுத்து நீங்கள் திருப்பும் போது ஒரு ஃபுல் சாப்டரு, ஒரு ஃபுல் சிலபஸையவே திருப்பி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்போ அங்கே நமக்கு அதெல்லாம் பயன்படும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு டெஸ்ட் போடுறீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணணும், எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் எழுதி வைக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக இருந்தால் அது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸையும் பக்கத்தில் எழுதி வச்சுக்கணும். இப்படி நம்ம படித்தோம்னா திருப்பி நம்ம புக்கை ரிவிஷனுக்காக தொட தேவையே இல்லை. அந்த கொஸ்டினை மட்டும் எடுத்து பார்த்து லாஸ்ட் ஒரு 20 days எக்ஸாமுக்கு முன்னாடி அழகாக நம்ம சிலபஸை இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம். அது நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் அப்படி தான் படிப்பேன், நான் அப்படி தான் படித்தேன். லாஸ்ட் நமக்கு இன்னும் ஒரு 130 days இருக்குது, 120 days இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 100 நாளாக கூட வச்சுக்கலாம். 100 நாள் எல்லா சிலபஸையும் திருப்பி டெஸ்ட் போட்டு பார்க்குறோம், படிக்கிறோம். கடைசி ஒரு 10-20 நாட்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுவரைக்கும் போட்ட டெஸ்ட்டில் நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம், என்னென்ன நமக்கு வரல, அதையெல்லாம் திருப்பி எடுத்து அந்த கொஸ்டின்ஸை பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். முக்கியமாக மேக்ஸ் ஃபுல்லாக பார்க்க முடியல அப்படின்னா கூட அந்த லாஸ்ட் ஒரு 20 days நீங்கள் அட்லீஸ்ட் ஃபார்முலாஸ் இல்லை ஷார்ட்கட் போட்டு நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, அதை மட்டும் கூட திருப்பி எடுத்து நம்ம நோட் பண்ணி வச்சுருந்து அதை மட்டும் பார்த்தோம்னா கூட கடைசி ஒரு 20 நாட்கள் வந்து பெருசாக நம்மளால் நாட்கள் நெருங்க நம்மளே அறியாமல் ஒரு பதட்டம் வரும். இதை படிக்கலாமா, அதை நிறைய பேர் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அப்படிலாம் பயத்தில் பண்ணுவாங்க. அந்த தப்பெல்லாம் பண்ணாமல் நம்ம கடைசி ஒரு 20 நாளை உபயோகமாக நம்ம பயன்படுத்திக்கிறதுல தான் நம்மளோட வெற்றி தீர்மானிக்கப்படுது. அப்போ நீங்கள் அந்த முடித்த கொஸ்டின்ஸ் எல்லாம் திருப்பி பாருங்கள், மேக்ஸ் ஃபார்முலாஸ் திருப்பி பாருங்கள்,
யாராவது ஷார்ட்கட் போட்டு படிச்சிருப்பீங்க, அந்த ஷார்ட்கட்ஸ் என்னென்னு பாருங்கள். மேக்ஸுக்கு இப்படி பண்ணுங்கள். மீதி ஜிஎஸ், தமிழ் இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே முடித்த கொஸ்டின்ஸை எடுத்து திருப்பி திருப்பி பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். மோஸ்ட்லி நம்ம யூடியூப் சேனல்ஸில் பார்த்தோம்னா 100 நாளில் கூட நீங்கள் படித்து பாஸ் ஆகிடலாம், அரசு அதிகாரி ஆகிடலாம், அப்படிலாம் நிறைய கேப்ஷன்ஸ் போட்டு உங்களுக்கு நிறைய சேனல்ஸ் வந்து வீடியோஸ் போடுவாங்க. அதை பார்த்தாலும் தயவுசெய்து யாரும் ஏமாறாதீங்க. நமக்கான ஷெட்யூலை நாம் போட்டு படித்தா மட்டும்தான் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். 100 நாளோ 120 நாளோ வெற்றி சாத்தியம்தான். ஆனால் அதை நாம் போடணும். நம்ம தான் அதுக்கான ஷெட்யூலை வடிவமைச்சு நம்ம தான் அதுக்கு போடணும். டெஸ்ட்டு போடணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னும் 100 நாள் தான் இருக்குது, 120 நாள் தான் இருக்குது, இப்போ நான் இவ்வளோ நாளாக டெஸ்ட் போட்டுட்டேன், இல்லை நான் இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன், எனக்கு அதுக்கு டைம் இல்லை, நான் படிக்கிறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது தப்பு. கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டெஸ்ட்டும் போடணும். டெஸ்ட்டு போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த விஷயம் மைண்டில் இருக்கும். இல்லைன்னா மறந்து போயிடும். அது நமக்கு அப்படிதான் நமக்கு ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம மனசுக்குள்ளே மூளைக்குள்ளே பதிவு வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம டெஸ்ட்டு போடணும். கண்டிப்பாக டெஸ்ட்டு திருப்பி திருப்பி போடுறதுனால மட்டும்தான் நமக்கு அது நல்லா மெமரைஸ் ஆகும். அப்போ நீங்கள் இந்த ஒரு நான் 100 நாள் படிச்சுட்டு லாஸ்ட் 20 நாள் டெஸ்ட் போடாமல் விடுறேன் அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை நான் படிச்சுட்டு போகிறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் படிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறதும் தப்பு. எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறீங்களோ ஒரு நாளில் ஒரு மணி நேரம் ஒதுக்கியோ, இல்லை ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அப்படி கூட நீங்கள் டெஸ்ட் போட்டுக்கலாம். ஆனால் டெஸ்ட்டு போடணும். கண்டிப்பாக டெஸ்ட்டு போட தான் உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அதை விட முக்கியமான விஷயம், இன்னும் 130 நாள் தான் இருக்குது, 100 நாள் தான் இருக்குது அப்படின்னு யாரும் பயப்படக்கூடாது. பயந்துட்டோம்னா நம்ம அப்படியே பின்தங்கிடுவோம். நானே பிகினிங்கில் நிறைய பயந்துருக்கேன். ஐயோ இவங்க நம்மளோட நல்லா படிக்கிறாங்க, அவங்க நல்லா படிக்கிறாங்க, அவங்கள விட நம்மளால் வந்துட முடியுமா இப்படிலாம் நினச்சி நானும் நிறைய பயந்துருக்கேன். அப்புறம் என்னை அறியாமல் அந்த பயத்தை மறந்துட்டு நான் பாட்டுக்கு என் போக்கில் படிக்க ஆரம்பித்ததனுடைய விளைவு தான் எனக்கு இந்த ரிசல்ட். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, நாம் பார்த்து பயந்தவங்கலாம் நமக்கு பின்னாடி தான் வந்திருக்காங்க. ரேங்க்லேயே பார்த்தோம்னா எனக்கு பின்னாடி தான் அவங்களாம் இருந்தாங்க. அப்போ ஓகே, நம்ம பயந்தது தப்பு, பயந்துருக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. அதனால நீங்களும் உங்களுக்கு முன்னாடி அவங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் இத்தனை வருஷமாக படிச்சுட்டு இருக்காங்க, 5 வருஷமாக படிக்கிறவங்களாம் படிச்சுட்டு இருக்காங்க, நாம் இன்னைக்கு போய் படிச்சிட முடியுமா அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. நம்ம நினச்சி கரெக்டாக எய்ம் பண்ணோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். பயம் வேண்டாம். இந்த 120 130 நாட்களில் சொல்ல வர விஷயம் என்னென்னா, பயப்பட வேண்டாம். நீங்கள் எடுத்த விஷயத்த கரெக்டாக பண்ணுங்கள், கரெக்டாக டெஸ்ட் போடுங்க, ஷெட்யூல் நீங்கள் போடுங்க, நீங்கள் போட்டு படிங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும்.